காங்கிரஸ் வாங்கி கொடுத்த வாக்குரிமையை பறிக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சொத்து மீட்பு மற்றும் பாதுகாப்பு குழு தலைவர் KV தங்கபாலு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், அகில இந்திய செயலாளர் சூரஜ் ஹெக்டே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோல் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் தலைமையில் MLA-க்கள் கூட்டமும் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணி தொடர்பாக தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் என்றும், தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் கூறக்கூடாது எனவும் தெரிவித்தார். முன்னதாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டை கண்டித்து நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். இதையடுத்து தென்சென்னை மத்திய மாவட்ட சார்பில் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டை கண்டித்து விளக்க பொதுக்கூட்டம் MGR நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், வாக்குரிமையை பறித்து திருட்டுத்தனமாக ஆட்சியில் அமர நினைக்கும் பாஜகவின் சூழ்ச்சியை வீழ்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் வாக்கு திருட்டு நடைபெறாமல் தடுப்பது நமது கடமை எனவும் விஜய் வசந்த் கூறினார். ஒரு பாராளுமன்ற தொகுதியில திட்டமிட்டு ஒரு காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டிய தொகுதியை அவங்க வசமா மாத்தி இருக்கிறார்கள். இதே நிலைமை நமக்கும் வரலாம். ஆனா இதே நிலைமை ஓட்டு பல விதமாக இருக்குது. இப்ப கன்னியாகுமரி மட்டும் பொறுத்தீங்கன்னா பூத்துல இப்ப இன்னைக்கு பூத் நம்பர் 1 நம்ம பக்கத்துல இருக்கிற பூத்துல ஒருத்தர் ஓட்டு இருந்தா எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், இல்லைங்க உங்க பூத்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கிற பூத்துக்கு மாத்துறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன திருத்தங்களை பண்ணி கூட பல வகையில நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்து ஓட்டு போட்டதை எப்படிலாம் தவிர்க்க முடியுமோ அப்படிலாம் பண்ணிடுறாங்க. பல இடங்களில் நீக்கங்கள் நடக்கிறது, புதிதாக சேர்க்கை செய்கிறார்கள். நாம் எல்லாம் விழிப்புடன் இருந்தால் இதை அடியோடு ஒழிக்கலாம். இதுக்கு தான் நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். எலெக்ஷன் கமிஷன் பாஜக அரசோடு சேர்ந்து செயல்படுகிறது. ஆனால் நாம் ராகுல் காந்தியோடு சேர்ந்து இதை எதிர்ப்போம். கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ஏழை எளிய மக்களுக்கு வாக்குரிமையை பெற்றுத்தந்தது காங்கிரஸ் கட்சி என்றும், அதனை பறிக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது என்றும் கூறினார். உயிருடன் இருப்பவர்களின் வாக்குகள் பறிக்கப்படுவது இந்தியாவுக்கு ஏற்பட்ட அவமானம் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சாமானியர்களுக்கு வாக்கில்லை, ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் வசதியானவனுக்கும் ஒரு வாக்கு, ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு வாக்கு என்பதை காங்கிரஸ் பேரியக்கம் அந்த உரிமையை பெற்று தந்தது. அந்த உரிமை இன்று இருக்கிறதா என்று கேட்டால் அந்த உரிமை காணாமல் போய்விட்டது, திருடப்படுகிறது. எப்படி திருடப்படுகிறது? உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கில்லை, இறந்து போனவர்களுக்கு வாக்கு இருக்கிறது. 60 சதுர அடியில் 6000 பேருக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள்.